பாப்பாவா இல்ல ஹஸ்பண்டான்னு சொல்லும் போதே நான் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா, அவ வேற வீட்டுக்கு போயிருவா. ஆனா என்ன பாத்துக்கிறதே ஹஸ்பண்ட் தான், அவனை பாத்துக்கிறது நான் மட்டும்தான். இப்ப பையன் பிறக்கிறான்னு வச்சுக்கீங்களேன், அவர் உங்க கூட தானே இருப்பாரு கடைசி வரையும். என்னதான் இருந்தாலும் எனக்கு ஹஸ்பண்ட் தான். எனக்கு பையனே வந்தாலும் சரி, பொண்ணு இருந்தாலும் சரி, அவ வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவ போயிருவா. அவனும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவானே வச்சுக்கோங்களேன், நான் அவனை அமுச்சு விட்டுருவேன். நீ என் வீட்டுல இருக்காத, நீ உன் வீட்டுக்கு நீ தனியா இருந்துக்கோப்பா, ஏன் நானே ஹஸ்பண்ட் தனியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் தான். மத்தபடி அவளை கல்யாணம் பண்ணிட்டு என் பிள்ளையோ பையனோ பிறந்தாலும் அவனை கல்யாணம் பண்ணிட்டு நாங்க அமுச்சு விட்டுருவோம். நாங்க அப்படியே ஜாலியா அடுத்த ஹனிமூன் கூட. அவங்க பேசுறதுலயே அந்த ஒரு சந்தோஷம் தெரியுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து கஷ்டம் தெரியாம ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கீங்க. குழந்தையா ஒய்ஃபா? எனக்கு என் குழந்தை தான். என்னன்னா பசுக்கு நீ சொல்றீங்க. அதான் என்ன பாத்துக்கிறது தான் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க பாப்பாவை பாத்துக்கிறது, நான் பாத்துக்கிறேன் பாப்பா. அவ்வளவு இந்த மாதிரி குழந்தைன்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நான் மட்டும் ஹஸ்பண்ட்னு சொல்லுவேன். அப்படி இல்ல, அவங்களுக்கு இப்பவுமே அவங்க குழந்தையா தான் சொல்லுவாங்க. நானா குழந்தையானும் போது பாத்தீங்களா அவங்க குழந்தை சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து அப்படி கிடையாது. எனக்கு குழந்தையா அவங்களனா எனக்கு இவன் தான். நான் அவ்வளவு லவ் பண்றேன். ஆனா எங்களுக்கு நடந்ததோ அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் கிடையாது. ஆமா, இருக்கிறபடி தான் நான் இருக்கிறேன், அவங்க என்ஜாய் பண்றாங்க, அவ்வளவுதான். எப்படி உங்களால அப்படி வந்து உங்க ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியுது? எனக்குமே அது ஒரு பயம் இருக்கு. நம்ம நம்பி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கடைசி வரையும் அவங்களை வந்து சந்தோஷமா வச்சுக்க முடியுமான்னு தெரியல. ஸ்டார்டிங்ல கண்டிப்பா வச்சுப்போம், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அவங்களை எங்க கஷ்டப்படுத்திடுவோமோ அப்படின்ற மாதிரி தான் பயம் இருக்கு. சிம்பிளா சொன்னா எல்லாருமே ஏமாத்துறது தான், உலகமே ஏமாத்தல தான் இருக்கு. நான் திடீர்னு சொல்லுவேன், இந்த டைம்ல நம்ம வண்டி வாங்கிடலாம், இந்த டைம்ல நம்ம கார் வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம். அப்ப அந்த டைம்ல வரும்போது இல்ல வாங்கிடலாம், இந்த கூடிய சீக்கிரம் இது வந்துருச்சு, இந்த ப்ரொமோஷன் வந்துருச்சு, வரலையா அடுத்த வருஷம் ப்ரொமோஷன் வந்துடும், வாங்கிடலாம். வர்றது என்னமோ 750 ரூபாயோ 1000 ரூபாயோ, அதை வச்சு வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், ஏமாத்திட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சும்மா எல்லாம் வந்து ஃபால்ஸ் கமிட்மெண்ட் மட்டும் கொடுக்க கூடாது. உங்களால முடிஞ்சா கொடுக்கலாம், சும்மா ஜோக் தான் சொன்னேன். மேக்ஸிமம் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. உங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சிருங்க, அவ்வளவுதான். இப்பெல்லாம் பொண்ணு பாக்குறாங்க, பிடிச்சிருந்தா ஓகே சொல்றாங்கல்ல. நான் நிச்சயத்தப்ப தான் பொண்ணே பார்த்தேன். 2 பேருக்குமே அந்த கல்யாணம்ன்ற ஒரு டாக் வந்து எப்படி உருவாச்சு? எங்க மாமன் பொண்ணு தான் இவங்க. மாமன்னா கொஞ்சம் தூரத்து சொந்தம். கேட்டுட்டு இருந்தோம், அவங்க வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நடுவில் ஒரு அக்கா வர இருந்தாங்க, சரி அதனால அவங்களுக்கு முடிச்சுட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைட்டா பொண்ணே பார்க்கல. நாங்க ஸ்ட்ரைட்டா நிச்சயத்தப்ப தான் பொண்ணே பார்க்குறோம். பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம் தான், பிப்ரவரி 21 இதாச்சு. அப்புறம் ஏப்ரல்ல கல்யாணம் ஆச்சு. 8 வயசு டிஃப்ரெண்டா இருக்கு, ஏஜ் டிஃப்ரெண்ட் இருந்ததுனால அந்த புரிதல் ஒரு விஷயம். தலைவர லேட் மேரேஜ். அப்ப பொண்ணு கிடைச்சா போதும், என்னத்துக்கு நீங்க அதெல்லாம் யோசிக்கிறீங்க? அவ்வளவு யோசிக்க தேவையில்லை, பொண்ணு கிடைச்சா போதும்னு இருந்துச்சு, அவ்வளவுதான். வேற எதுவும். நீங்க என்ன நினைச்சீங்க ஃபர்ஸ்ட் அண்ணனை வந்து காமிச்ச உடனே எனக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாம எங்க அத்தை பையன் அப்படின்னு சொல்றதுனாலயோ கண்டிப்பா நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்மையாவே இருந்துச்சு. கல்யாணம் பண்ண உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் இவங்க பண்ற சில விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் போக கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது வீட்டுல இருக்கும் போது. அப்புறம் போக 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 இவங்க எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்க நான் கொஞ்சம் ஒரு இடத்துல எந்திரிச்சு நிக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்ப முடிவு பண்ண ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல், ஹஸ்பண்ட் நமக்காக படைக்கவும் பட்ட போல இருக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹஸ்பண்ட்.